அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: خلق الإنسان من عجل. صدق الله المولى العليم. قال نبينا صلى الله عليه وسلم: تعني من الله العجلة من الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான நம் அனைவர் மீதும், குறிப்பாய் இறை இல்லமாம் அவன் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக, அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மனிதர்களிலே உள்ள சின்ன பெரிய பலகீனங்களை நீக்கி மனித குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக் என்றெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இவ்வுலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நல்ல குணங்கள் இதுதான் மனிதர்களை உயர்வுபடுத்துகின்ற ஒரு கருவியாக இருக்கிறது. மனிதன் என்று சொன்னால் அந்த மனிதனில உயர்வு தாழ்வுகளை நாம் எதோ வைத்து கற்பிப்போம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயர்ந்த மனிதன் என்றால் நற்குணத்தால் உயர்ந்தவன், அவன்தான் உயர்ந்த மனிதன் என்று தங்கள் வாக்குகளிலும் வாழ்க்கையிலும் நிரூபித்து காட்டினார்கள். அந்த நற்குணங்களிலே மிக முக்கியமான ஒரு குணம்தான் நிதானம் என்பது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் நிதானம் தேவை. ஒரு நீதி வழங்குகிற போது நீதியை செலுத்துகின்ற அந்த கட்டத்திலே நிதானம் தேவை. தன்னுடைய சொற்களில் நிதானம் தேவை, சிந்தனையிலே நிதானம் தேவை. பதறிய காரியம் சிதறி போகும் என்பார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நிதானத்தை போதிக்கின்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னுதாரணமாகவே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். படைச்சு கொஞ்சமா உயிர் உடல்ல வந்தப்போ, முட்டியை உயிர் தொட்ட போது அவர்கள் வேகமாக எழுந்து அமர்ந்தார்களாம். அப்போது அல்லாஹ் சொன்னானா, மனிதன் ஆதம் அவசரப்படுகிறார், ஆதமுடைய சந்ததிகளும் அவசரப்படுவார்கள். குலிக்கல் இன்சான மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்கின்ற இந்த திருக்குர்ஆனுடைய வார்த்தை இருக்கிறதே, மனிதனுடைய இயல்பில் இருக்கிறது. திடீர்னு அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டு விடுவோம், ஒன்றாயிருந்த உறவுகள் பிரிந்து போகும். திடீரென்று எதையாவது நாம் முடிவெடுத்து ஒரு காரியத்தில் ஈடுபடுவோம், திடீர் முடிவு ஒரு பிரச்சனைக்கு வழிகோலும். அது நாட்டிலும் சரி, வீட்டிலும் சரி, சமூக அரங்கிலும் சரி, நிதானமின்மையால் தனிநபர்களும் ஒரு சமூகமும் ஒரு நாடும் பட்ட இழப்புகள் என்பது வரலாறு முழுக்க நிரம்பி இருக்கிறது. கொஞ்சம் அவசரப்பட்டாச்சு, அவ்வளவுதான், அதனால இப்படி ஆகி போச்சு. இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டோம் என்று சொல்லுவார்கள். சின்ன வார்த்தைகள் தான் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி மனவிலக்குகளை கொண்டு போய் மனவிலக்கு வரை ஒரு திருமண வாழ்க்கையை விட்டு விடுகிறதா இல்லையா? எனவே அந்த நிதானம் குறித்துள்ள செய்திகளிலே நமக்கு கவனம் தேவை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்படுவது, வேகப்படுவது, துரிதப்படுவது என்பது ஷைத்தானிடமிருந்து வந்தது என்று சொன்னார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குன் என்று சொன்னால் எதையும் படைக்கக்கூடியவன், எதையும் ஆக்கிவிடக்கூடியவன். ஆனால் வானம் பூமிகளை படைப்பதற்கு 6 நாட்கள் எடுத்துக்கொண்டான் என்ற திருக்குர்ஆனுடைய வசனம் எதை சொல்ல வருகிறது என்றால், இவ்வுலகத்தில மனிதர்களுக்கு அதில் ஒரு படிப்பினை, எல்லாவற்றையும் நிதானத்தோடு நாம் கையாள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் அதை முன்னுதாரணமாக ஆக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பின் ரகசியமே அவ்வளவுதான். குன் அப்படின்னா 1000 உடனடியாக நிகழும். சஹாபிகள் கேட்டார்கள், சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் என்கிற போது, ஆம், அவன் விருப்பப்பட்ட அத்தனையும் கிடைக்கும். ஒரு நபர் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொர்க்கத்தில் நினைத்தால் குழந்தை கிடைக்குமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு ஃபீ சாத்தின் வாஹிதா. கர்ப்பம் தரிப்பதும், குழந்தையை பெற்றெடுப்பதும், அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிப்பதும் எல்லாம் ஒரு நிமிட சனம், ஒரு நிமிட நேரத்தில் அது நடந்து முடியும் என்றார்கள். அவ்வளவு விரைவாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்ற அல்லாஹ் இந்த உலகத்துல என்ன சொல்றான்னா, 40 நாட்கள் சதை கட்டியாக, 40 நாட்கள் அது இரத்த கட்டியாக, 40 நாட்கள் எலும்பும் தோளும் போர்த்திய நிலையிலே அல்லாஹ் அதை முலுகத்தன் வஹலக்கனல் முல்அத இலாமன் வகஸவுனல் இலாம லஹ்மா, ஒவ்வொரு 40 நாட்களாக அதை மாற்றி கடைசியாக குழந்தையாக உங்களிடத்தில் நாம் அதை வெளியேற்றுகிறோம் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம் இதற்கு? உடனடியாக நிகழ்த்த முடியும் என்றிருந்தாலும் அல்லாஹுடைய பண்பு இந்த உலகத்தில நிதானத்தை மனித சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு வல்லமை படைத்த அல்லாஹ் இவற்றின் மூலம் நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். சட்டம் போடுறத கூட அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உடனடியாக திடீர்னு ஒரு சட்டத்தை இறக்கி விடுவதில்லை. இஸ்லாமிய சமூகத்தில் 18 ஆண்டுகள் குடிப்பழக்கம் இருந்தது. மது கூடாது என்பது தெளிவான விஷயம். அல்லாஹ் அதைத்தான் சொல்ல வருகிறான். ஆனால் உடனடியாக மது கூடாது என்று இறங்கவில்லை. மதுவை பற்றி சன்னம் சன்னமாக 4 கட்டங்களாக வசனம் இறங்கி கடைசியில தொழுகையில இருக்கும்போது, நீங்க குடிக்காதீங்க, வலா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா, போதையில் இருந்தா தொழுகைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா, இன்னமல் ஹம்ரு என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய வசனம் அது ஹராமாக்கப்படுகிறது, நீங்கள் விலகி கொள்ள வேண்டாமா என்று சொன்ன போது 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்தது. இங்கே சட்டத்தை கூட அல்லாஹ் மெல்ல மெல்லமாக சொல்லுகிறான். ஷரியத்து சட்டங்கள் அத்தனையும் கூடாது என்று இருக்கிற ஒரு விஷயத்தை மெல்ல மெல்லமாகத்தான் அதிலிருந்து நகர்த்தி அதை இறுதி கட்டமாக அதை தடை செய்கிறது என்பதிலிருந்து இவ்வுலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு நிதானத்தோடு கடைபிடிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நிதானம் இல்லை, குழந்தை வளர்ப்பிலே நிதானம் இல்லை, சமூக வாழ்க்கையிலே நிதானம் இல்லை என்கின்ற போது இந்த நிதானத்தை படித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வஃப்த் அப்துல் கைஸ், அதனுடைய தலைவர் அஸ்ஜா வந்தார். ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க எல்லாம் வந்தாங்க. அவர்கள் உள்ளே வந்த உடனே ஒட்டகத்துல வந்தவர்கள் அவங்க ஒட்டகத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு பயண களைப்பிட பயணத்தில உடுத்தியிருந்த அந்த உடைகளோடு ரசூலுல்லாஹ் நோக்கி ஓடி வந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தின் தலைவர் அஸ்ஜா என்ன செய்கிறார்? இறங்கி தன் ஒட்டகத்திற்கு இளைப்பாறுவதற்காக வேண்டி அதற்கு உணவு தந்து விட்டு அதை கட்டி போட்டு விட்டு தன் உடைகளை கழட்டி பெருமானாரை சந்திப்பதற்கென்று வேறொரு உடையை எடுத்து போட்டுக்கொண்டு மெல்லமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நோக்கி கம்பீரமாக நடந்து வருகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து முசாபாக செய்து விட்டு சொன்னார்கள், இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன்,
உன்னிடத்துல 2 குணங்கள் இருக்கிறது, 2 பண்புகள் இருக்கிறது. ஒன்று அல் ஹெல்ம், சகிப்புத்தன்மை. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் அவர்கள் ஒட்டகங்களை விட்டு வந்து விட்டார்கள். ஆனா எல்லாரையும் நீங்கள் சரி செய்து விட்டு எல்லோருடைய பணிகளையும் நீங்கள் நிறைவுபடுத்தி விட்டு வருகிறீர்கள். 2வது அல் அனாத்து, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நிதானம். இந்த 2ம் அல்லாஹ்விற்கு பிடித்த குணம் என்று சொன்ன போது அந்த சஹாபி கேட்டார்கள், நான் பழகி கொண்டேனா, இயல்பிலேயே என்னிடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் ஜிபில்லத், உன் பண்பிலேயே அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் அதை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். திருக்குர்ஆன்ல நபிமார்களின் வரலாறுகளை பதிவு செய்கிறான். பல இடங்களில் அவர்களுடைய வாழ்வில் நடந்த செய்திகளை படிப்பனையாய் சொல்லி ஒரு நபியின் வாழ்வில் நடந்த விஷயங்களை சமுதாயத்திற்கு ஒரு பாடமாக சொல்லுவார். அந்த வரிசையில நபிமார்கள் அவசரப்பட்ட செய்திகளும் குர்ஆன்ல இருக்கு. அதற்காக வேண்டி அவர்களை பண்படுத்திய அல்லாஹ்வின் போங்கும் இடம்பெற்றிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்க, இன்னைக்கு வாழ்ற மக்கள்ல அறிவாளி யாருன்னு கேட்டார்கள். பொதுவா ஒரு நபி வாழ்கிற காலத்தில் அவர்தான் பெரிய அறிவாளியா இருக்க முடியும். சொன்னார்கள், நான் தான் மனிதர்களில் அறிந்தவன். மன் அலம் மினன் நாஸ், மனிதர்களில் அறிந்தவர் யார் என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் மிக அறிந்தவர் என்று சொன்னார்கள். புரிந்தவர் என்று சொன்ன போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையில் உள்ள அவசரத்தை பார்க்கிறார், நிதானமின்மையை புரிகிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவசரத்திற்கு சில படிப்பினை தர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கடற்கரைக்கு போங்க, உங்களை சந்திப்பதற்கு ஒருவர் வருவார், அவரோடு நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை பயணம் செய்து விட்டு சொன்னார்கள், லக்கத் லக்கீனா மின் சஃபரினா ஹாதா, அந்த பயணத்துல மிகப்பெரிய கஷ்டத்தை பெற்றோம், மிகப்பெரியதொரு சிரமம் இருந்தது என்று சொல்வார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கின்றார்கள், 2 பேரும் பயணம் போவார்கள். நாமெல்லாம் அதிகம் கேட்ட நிகழ்வுதான். ஒன்றை செய்கிற போது வேக வேகமாக வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை தடுத்து நிறுத்த முற்படுவதும், கொஞ்சம் நிதானமாயிருங்க, இதுக்கு வேற விளக்கம் ஒன்று இருக்கு, அவசரப்படக்கூடாது என்று ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவதும், 2வது ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறதும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு அதை தடுக்க முற்படுவதும், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்பதான் நான் சொன்னேன், நீங்க எதுவும் கேட்கக்கூடாதுன்னு திரும்ப அவசரப்படுறீங்க என்று 3 தடவை இந்த செய்திகளை நடத்தி, நான் ஒவ்வொரு தடவை செய்ததற்கும் தூர நோக்கு சிந்தனைகள் உண்டு, நான் செய்த ஒவ்வொரு காரியமும் அதுல பல படிப்பினைகள் இருக்கிறது, நீங்க அமைதியாக இருந்திருந்தால் இந்த பயணம் இன்னும் கொஞ்சம் கூட நீண்டிருக்கும் என்று சொல்லி செயல்கள் அத்தனைக்கும் விளக்கம் சொல்லுகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த பதட்டத்தையும் நிதானமற்ற பண்பையும் வேகமாய் ஒன்றை செய்ய முற்பட்டதற்கும் அல்லாஹ் எந்த வகையில இந்த பயணத்திலே நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறான் என்று பேசிய வார்த்தைகள் திருக்குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அப்போ நபிமார்களின் வாழ்க்கையில இவற்றை ஏற்படுத்தியதற்கு பின்னணியில எப்போதும் நிதானம் தேவை என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி. தூர்சினா மலைக்கு போய் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிவிட்டு தன் சமுதாயத்திடத்துல போய் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை சந்தித்தேன், அவனோடு உரையாடி விட்டு வந்தேன் என்று சொன்ன போது மக்கள்லாம் கேட்டாங்க, நாங்களும் நேராக அல்லாஹோடு பேசிவிட்டு வந்தால் நன்றாக இருக்கும், எங்களையும் அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு சொன்னப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ் அழைத்து வருமாறு சொன்னான். பனு இஸ்ரவேலர்களுடைய 12 தலைவர்களை அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கு வருகிறார்கள். நடந்து வந்து கொண்டுதான் இருந்தார்கள். தூர்சினா மலையை பார்த்த உடனே வேகமாக அந்த அடிவாரத்திலே அவர்களை விட்டுவிட்டு வேகமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்து விட்டார்கள், துரிதப்பட்டு விட்டார்கள், அவசரப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்துல அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நின்று அல்லாஹ்விடத்துல பேச தொடங்கிய போது அல்லாஹ் கேட்டான், உங்க கூட்டம் எங்கன்னு கேட்டான். மூசாவே, உங்கள் சமுதாயம் எங்கே? அந்த தலைவர்களை அழைத்து வந்தேன் வருகிறேன் என்று சொன்னீர்களே, அவர்கள் எங்கே? வமா ஆஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்க கூட்டத்தை விட்டுட்டு ஏன் இவ்வளவு அவசரப்பட்டீங்க? நீங்க வந்துட்டீங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 12 பேரு உங்களை விட்டு விடை பெற்றிருந்த அந்த நேரத்துல சாமிரி என்பவன் அங்கே வந்தான். அவர்களிடத்துல கேட்டான், எங்க போறீங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு போகிறோம் என்கிற போது
கடவுளை பார்ப்பதற்கு ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, நான் உங்களுக்கு கடவுளை காட்டுறேன் என்று சொல்லி ஒரு மாட்டை செய்து அந்த மாட்டை தட்டினான். அது கத்துச்சு. எங்கேயாவது உலோகத்திலிருந்து ஒரு சத்தம் இப்படி வருமா, பேசுமா? இதுதான் கடவுள், கடவுள் இதுதான் இறைவன், எங்கேயோ தேட வேணாம், இதை பாருங்க என்று அவர்களை வழிகெடுத்து விட்டான். திருக்குரான் பதிவு செய்கிறது, லக்கது ஃபதன்னா கௌமக மின் பாதிக்க வஅல்லஹுமு சாமிரியு, நீங்கள் இங்கே வந்த பிறகு சாமிரி அவர்களை இடைமறித்து அவர்களின் கொள்கையே மாற்றிவிட்டான், ஏன் இவ்வளவு அவசரப்பட்டீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற இந்த செய்தியில நம் வாழ்க்கையிலும் துரிதப்படுகிற போது, வேகப்படுகிற போது பலவற்றை இழக்குகிறோம். அது உறவுகளாக இருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய பல லாபங்களாக இருக்கலாம், நாம் அடைய வேண்டிய முன்னேற்றங்களாக இருக்கலாம். சில பல செய்திகள் நம்மை விட்டு தவறுவதற்கு இந்த அவசரப்படுதல் என்பது முக்கிய காரணமாக இருப்பதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேகப்படுவதையும் அவசரப்படுவதையும் பல ஹதீசுகளிலே கண்டித்தார்கள். நீங்கள் மென்மையை கையாளுவது எல்லா கட்டத்திலும் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா வெற்றியை ஏற்படுத்தும். நீங்கள் துரிதப்படுவது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சீரழிவை தருகிறது. பிள்ளைகளை சபித்து விட்டு, வாகனங்களை சபித்து விட்டு, உங்கள் வீட்டை சபித்து விட்டு, நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களை நீங்கள் சபித்து விடுகிறீர்கள் அவசரத்தில். ஆனால் உங்கள் சாபம் அதிலிருந்து நீங்குவதில்லை, அந்த பொருளிலிருந்து உங்களுக்கு நஷ்டம் வந்து விடுகிறது. பிள்ளையை திட்டுறது யதார்த்தத்தில் நாம் திட்டுவோம், உண்மையில் பாசம் இருக்கும், ஆனால் வார்த்தைகள் சபிக்கிற வார்த்தைகளாக இருக்கும். பல நேரங்களில் அந்த சாபம் அந்த குழந்தைகளின் வாழ்வில விளையாடி விடுவதை நாம் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே அவசரப்பட்டதின் விளைவு பல நஷ்டங்களை நாம் சந்திக்கின்றோம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உடனடியாக முடிவை நோக்கி போக சொல்லவில்லை, ரொம்ப நிதானத்தை கையாள சொல்லுகிறான். வஅதுஹுன்ன, முதல்ல முரண்பாடு வந்தா உபதேசம் பண்ணுங்க, உட்கார்ந்து நீங்களே உபதேசம் செய்து கொண்டே இருங்க, இது கொஞ்ச காலம் நீடிக்கணும். உபதேசம் செட் ஆகல, வஹ்ஜுருஹுன்ன, பெட்ல கொஞ்சம் தள்ளி வைங்க, ஒன்றாக நீங்கள் உறங்க வேண்டாம். அது ஒரு வகையான ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு. வாது வயது அதுலயும் சரி வரல, வதரிபுஹுன்ன, என்ன கட்டுப்படுற மாதிரி தெரியலையா என்று சொல்லி நீங்கள் அடிக்கலாம். அந்த அடிக்கான அளவு இரத்த காயம் ஏற்படுகின்ற அளவிற்கு அல்லது டெக்ஸ்சர்ல வச்சு தூக்கிட்டு போற அளவுக்குள்ள அடி அல்ல, அடிப்பது போல ஒரு தோரணை, ஒரு துணியை எடுத்து வீசுகிறீர்கள். அந்த துணியை எடுத்து நீங்கள் அந்த பெண்ணுடைய முதுகிலோ அவருடைய கால்களிலோ நீங்கள் அடிப்பதை போன்று பாவனை செய்வது. யாரும் உங்கள் மனைவிகளின் முகங்களில் அடிக்க வேண்டாம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூணும் முடிஞ்சு இன்னமும் சரி வரல, இதுக்கு ஒரு காலகட்டம் ஆயிடும். வயின் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா, இதற்கப்புறம் நீங்க யோசிக்கிறீங்க இந்த திருமணம் முறிந்து போய்விடும் என்ற பயம் வருகிறது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு தரப்பிலிருந்து நீதவான்களை, நல்லவர்களை அழைங்க. பெண் தரப்பிலிருந்து ஒரு ஆள் வரணும், கொஞ்சம் பேர் வரலாம். ஆண் தரப்பிலிருந்து கொஞ்சம் பேர் வரலாம். இது அல்லாஹ் தஆலா 3 கட்டம் வரை கணவன் மனைவிக்கு மத்தியிலே மட்டும் இருக்க வேண்டும் என்கிறார். இவங்களுக்குள்ள பேசி முடிச்சிட்டாங்கன்னா அந்த வேலை 3வது நபருக்கு போகக்கூடாது, தேர்ட் பார்ட்டி உள்ள என்டர் ஆகக்கூடாது. இவங்க 2 பேரும் எதையோ செய்து முடித்துக் கொள்வார்கள். இதற்கப்புறம் தான் அந்த நடுவர்கள் வர வேண்டும். அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியாகிறது. என்ன செய்யணும் அடுத்து? அன்தி தாலிக்கும், ஒரு தடவை டைவர்ஸ் கொடுக்கணும். ஒரு டைவர்ஸ் கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு இத்தா காலம் முடியணும், 1 மாத காலம் முடியணும். இந்த 1 மாதம் வெயிட் பண்ணணும். அவருக்கு அந்த மாத போக்கு என்று சொல்வார்களே, அந்த காலம் கட்டம் சுத்தமாகிற பிறகு அது வரைக்கும் அனுமதி இருக்கிறது. அப்போது நீங்கள் சேருவதற்கு, உங்கள் மனமாற்றம் நடப்பதற்கு, நடந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து நஷ்டத்தை உணர்ந்து இணைந்து வாழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்பையும் அந்த பெண் சுத்தமாக இருக்கிற காலகட்டத்தில் வாழலாம் என்கின்ற அந்த செய்தி வருகிற போது இவருக்கு வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போது இஸ்லாம் அனுமதிக்கிறது, 2வது தடவை நீங்கள் தலாக்கை பயன்படுத்தாமல் அந்த ஒரு வார்த்தையிலேயே நீங்கள் நின்று கொண்டு விட்டால் அந்த திருமண பந்தம் தற்காலிகமாக முறிக்கப்படும். தற்காலிகமாக அந்த திருமண பந்தம் போயிடும். மீண்டும் வாழலான்னு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் முடிவு செஞ்சீங்கன்னா ஒண்ணும் இல்லை, ஆலிம் சாவை கூப்பிட்டு குத்துபா ஓதி திருமணம் செஞ்சு கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, சேர்த்து வைத்துக் கொள்ளலாம்.
திருமண பந்தத்தை புதுப்பிக்கிறது. தஜ்தீது நிக்கா, 3 அந்த 1 மாத காலத்துல மீட்காவிட்டால். இவ்வளவுதான் ஷரியத்து சொல்கிற தலாக்கு அனுமதி. கோபம் வந்தவன முத்தலாக்கு சொல்வது, நீ 3 தடவை உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன் என்று சொல்வது, அவசர கதியில் எல்லாம் முடித்த பிறகு 3 தலாக்கை தலாக் 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 என்று வேகமாக 1000 தலாக்கு கூட நான் விடுவேன் என்று வேகமாய் பேசிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு மனது மாறுகிறது. ஹஜ்ரத்திடம் வருகிறார், மதரசாக்களுக்கு வருகிறார். ஹஜ்ரத், நான் அவசரப்பட்டு தலாக் விட்டேன், சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? எத்தனை தடவை தலாக் சொன்னீங்க? 3 தடவை தலாக் சொன்னேன். 3 தடவை தலாக்கு சொல்லிவிட்டு ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டேன், நீங்கள் சேர்த்து வைப்பதற்கு ஏதாவது வழிவகை உண்டா என்று பாருங்கள் என்று கேட்கிற போது கைமீறி போயிருக்கிறது. இஸ்லாம் அதை எத்தனை கட்டங்களாக பிரித்திருக்கிறது. அதை எவ்வளவு அவசர கதியிலே நாம் விடுகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பிரச்சனை வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவித்தொகையாக ஒவ்வொரு மாதமும் குடும்ப செலவு காசு கொடுப்பாங்க. மக்கா நகரமுள்ள அப்படித்தான் இருந்துச்சு, மதீனாவிலும் அவ்வளவுதான் கொடுத்து கொண்டிருந்தார்கள். சில யுத்த காலங்கள் முடிந்த பிறகு இஸ்லாமிய சமூகத்திற்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகரித்தது, பணம் காசு அதிகரித்தது. சஹாபிகளுடைய குடும்பங்களில கொஞ்சம் செல்வம் அதிகரித்த போது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க மாதம் எங்களுக்கு தருகின்ற குடும்ப செலவுக்கான காசு பத்தல, எல்லாரும் கொஞ்சம் பொருட்கள் வாங்குறாங்க, கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறார்கள், அதுபோல எங்களுக்கு வசதி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு வழங்குகிறேன். இதை மீறி நீங்கள் உலகத்தின் ஆதாயத்தை, ஆசையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்னை விட்டு நீங்கள் விலகி செல்வதாக இருந்தால் செல்லலாம் என்று சொல்ல வருகிறார்கள். அதற்கு முன்னால் என்ன செய்தார்கள்? 1 மாசம் வீட்டுக்கு வரல, பள்ளிவாசலே உட்காந்துட்டாங்க, எந்த வீட்டுக்கும் போல. 1 மாதம் முடிந்தது. மக்காவிலே மதீனாவிலே ஒரே பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமார்களையும் தலாக் கொடுத்து விட்டார்கள் பேசிக் கொள்கிற போது ரசூலுல்லாஹ் இறங்கி வருகிறார்கள். திருக்குர்ஆன்ல அல்லாஹு தாலா அந்த செய்தியை சொல்லுகிறான், மத்தியுஹுன்ன வஸர்ரிஹுஹுன்ன ஸராஹன் ஜமீலா. அந்த மனைவிமார்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்தை பிரியப்பட்டால் நான் உங்களுக்கு விடுப்பு கொடுத்து அனுப்பி விடுகிறேன், விடுவித்து விடுகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற உலகத்தின் சிந்தனைகளோடு வாழலாம். என்னிடம் வாழ்வதாக இருந்தால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழலாம் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து சொல்லுகிறார்கள், இன்னி ஸாகிரு அம்ரன், ஒரு விஷயத்தை நான் இப்போது சொல்ல போகிறேன், ஃபலா தஸ்தஅஜிலி, அவசரப்பட வேண்டாம், உங்கள் பெற்றோரிடத்தில் ஆலோசனை செய்து மெல்லமாக சம்பந்தமாக முடிவெடுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், இஃப்தாரல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டேன், இதுல யாரிடமும் ஆலோசனை செய்வதற்கு வேலை இல்லை, நீங்கள் எதை தருகிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், பிரச்சனை வந்த உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு நோக்கி செல்லவில்லை, அதை மெல்லமாக அணுகுகிறார்கள். இன்றைக்கு அந்த நிதானம் மட்டும் இருந்திருந்தால் இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களின் திருமணங்கள் கோர்ட் வாசல்களிலே நிற்காது. திருமணம் முடித்த 6 மாதத்திலும் 1 மாதத்திலும் டைவர்ஸ் நோட்டீஸுகள் போகாது. இன்றைக்கு ஃபத்வாக்கள் அவ்வளவு தேவைப்பட்டிருக்காது. குழுக்களாக இன்றைக்கு பெருகி வருகின்ற முதாக்களாக எத்தனையோ விஷயங்கள். இதற்கு அடிப்படையில் இருப்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த வேகப்படுகிற பண்பு என்று பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் அந்த நிதானத்தை சமுதாயத்திற்கு போதித்தார்கள். சமூக வாழ்க்கையில நிதானம் என்பது மிக மிக அவசியம். தீர்ப்பு அளிக்கின்ற போது அந்த தீர்ப்பிலே நிதானம் என்பது அவசியம். பேசுகிற பேச்சிலே நிதானம் என்பது தேவை. ஏதாவது ஒரு செய்தி உங்களிடத்தில் ஒருவர் கொண்டு வருகிறார், நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. ஒரு கண்ணு ஓட்டை, ஒரு கண்ணு அடிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தோடு ஒருத்தர் வர்றார், ஒருவர் இவர் குத்திட்டாரு, என் கண்ணை காயப்படுத்திட்டாருன்னு சொன்னா நீங்க அதை நம்பிடக்கூடாது. 2வது நபரை பார்க்கணும். அவருக்கு 2 கண்ணு இவர் அடிச்சுட்டு வந்திருப்பார், 2 கண்ணு அவருக்கு போயிருக்கும். முதல்ல தங்கள் காரியத்தை தானே அவர்கள் சொல்லுவார்கள். 2 பேரையும் பார்த்து விட்டு நிதானத்த பிறகு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறார். 2 பேர் வந்தாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறார்கள். என்ன கேள்வி? இவருக்கு 99 ஆடு இருக்கு, என்னட்ட 1 ஆடு இருக்கு. ஆனா 99 ஆடு வச்சிருக்கிற இவரு அந்த 1 ஆடையும் என்னட்டு புடுங்க பாக்குறார். இது நியாயமானு கேளுங்கன்னு ஒருத்தர் கேட்டார்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துருச்சு. இது எல்லாம் இவ்வளவு பெரிய அநியாயம், 99 உனக்கு இருக்குல்லப்பா, அது ஒண்ணு தானப்பா அவர் வச்சிருக்காரு, அதையப்பா நீ புடுங்க பாக்குற, இது ரொம்ப அநியாயம் என்று தீர்ப்பு வழங்கி விட்டார்கள். குர்ஆன்ல யா தாவூது, அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், தாவூதே நீ கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, ஃபாக்கும் பைனன் நாஸ் பில் அத்ல், மக்கள்கிட்ட நீதமாக தீர்ப்பு வழங்குகள் என்று அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டிக்கிறான். கண்டித்த பிறகுதான் விஷயம் வருகிறது. அவர்கிட்ட 100 ஆடு இருந்தவர், அவர் தான் ஒரு ஆடை கொடுத்துருக்காரு, நீ வச்சுக்கப்பா, இத ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ஒரு ஆடை வச்சு நீ எப்படியாவது அதை அதிகப்படுத்த பாருன்னு அவர் தான் ஒன்னை கொடுத்தாரு. ஒன்றை வாங்கி கொண்டுதான் இவன் இரண்டாவதாக ஒரு வழக்கு தொடுத்து அதிகத்தை பெறுவதற்கு வந்திருக்கிறான் என்கின்ற செய்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருகிறது. எனவே தீர்ப்பு அளிக்கின்ற போது அதை முழுமையாக விசாரித்து விட்டு தீர்ப்பு வழங்க வேண்டும். ஒரு செய்தி வருகிறது, அது செய்தி உண்மையா இல்லையா என்று ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். இன்றைக்கு வாட்ஸ்அப் உலகத்தில் வாழ்கிறோம், டெலிகிராம் உலகத்தில் வாழ்கிறோம், இன்றைக்கு இன்டர்நெட் யுகம். ஒரு செய்தி வருகிறது, அதை எல்லாருக்கும் ஷேர் செய்யறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறோம். அது உண்மையா பொய்யா எதுவும் தெரிவதில்லை. கேட்ட உடனே ஷேர் பட்டன், 100 பேருக்கு 1000 பேருக்கு அட்டன் டைம்ல அனுப்பப்படுவது. அதனால் எத்தனை குடும்பங்களின் குழப்பங்கள் ஏற்படும், எத்தனை பேருடைய வாழ்க்கை இதனால் கேள்விக்குறியாகும், எவ்வளவு பேருடைய மரியாதை அது போக்கப்பட்டிருக்கும். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த செய்தி உண்மையா இல்லையா, இது யாரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான். ஒரு தவறான மனிதரிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால், செய்தி வருவதே தவறு என்கின்ற அடிப்படையில ஒரு செய்தி வந்தால் அதை முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டுமாம், அது நல்லெண்ணத்தோடு அதை பார்க்க வேண்டுமாம். இன்றைக்கு அந்த நீதம் தவறி இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சுஹைல் இப்னு அம்ருன்னு மக்காவில் ஒருவர் இருக்கிறார், உங்களை ரொம்ப அதிகமா திட்டி பேசி கொண்டிருக்கிறார், அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் ஒரு பல்ல தட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி கேட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் அவசரப்பட வேணாம், கொஞ்சம் அமைதியா இருங்க, அவரை கொண்டு இந்த தீனை அல்லாஹ் வலுப்படுத்தலாம். எந்த பேச்சு நமக்கு கஷ்டத்தை தருகிறதோ அந்த பேச்சாளர் மூலம் நமக்கு ஒரு நன்மை ஏற்படலாம் என்று சொன்னார்கள். நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அவருடைய வஃபாத்து நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த போது பல இடங்கள்ல இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாயிட்டாங்க, காஃபிர்களாக மாறினார்கள். கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. மக்கா, மதீனா, தாயிஃப் இந்த 3 நகரத்தை தவிர இஸ்லாம் எங்கெல்லாம் இருந்ததோ இஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு முடிவெடுத்துட்டாங்க. ரசூலுல்லாவோட இஸ்லாம் கம்ப்ளீட்டட், இனி நம்ம இஸ்லாத்தின்படி இருக்க தேவையில்லை என்ற முடிவை எடுத்து குழப்பமாக இருக்கிறது. மதீனாவிலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எழுந்து நின்று பேசினார்கள், மக்களை புரிய வைத்தார்கள், எல்லாரும் சரியாயிட்டாங்க. மக்காவில் இந்த எவரை பார்த்து ரசூலுல்லாஹ் இந்த தீனுக்கு அவர் உதவுவார் என்று சொன்னார்களோ சுஹைல் இப்னு அம்ர் மக்களை எல்லாரும் ஒன்று கூட்டி பேசினார். நம்ம தான் முதல்ல இஸ்லாத்துக்குள்ள வந்தோம், இந்த ஊர் உலகம் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு முன்பு நாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், முதலில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவர்களில் நாம் இருக்கக்கூடாது என்று இஸ்லாத்தை பற்றி விளக்குகிறார். அவருடைய பிரச்சாரம் மக்கா நகரத்தை அமைதிப்படுத்தியது என்று அது ஹதீசுகளிலே நாம் படிக்கிறோம். ஒரு செய்தி தான் அதனுடைய தூர நோக்கோடு சிந்தனை ஏற்படுத்துகிற போது அந்த எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதுதான் இந்த அவசரத்தன்மை வேண்டாம் என்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் நிதானத்தை வலியுறுத்தினார்கள். சஹாபிகள் அவசரப்பட்ட போது அதை கண்டித்தார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அவங்க ஒரு கிராமவாசிகள், அவர்களிடம் பிரச்சாரம் செய்ய போகிற போது நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்டா அரபில பதில் என்ன சொல்லணும்னா அஸ்லம்னா, ஈமானை ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், சபஹ்னா என்றார்கள். அவங்க அரபி மொழியில சபஹ்னான்னா கட்டுப்பட்டோன்னு அர்த்தம். ஆனால் மக்காவில இருக்கக்கூடிய அரபு மொழி வழக்கில சபஹ்னான்னா நாங்க ஏத்துக்கல, மதம் மாறிட்டோம் என்று அர்த்தம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு மீண்டும் கேட்டார்கள், அஸ்லம் தும் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? அஸ்லம்னான் வரும்னு பதில பார்த்தா அப்படி வரல, அஸ்பஹனா நாங்க எல்லாம் முர்த்தத்தாயிட்டோம், இஸ்லாத்தை விட்டுட்டோன்ற அர்த்தம் துணிக்க அந்த வார்த்தை இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இவர்கள் மொழியில ஏதோ பிரச்சனை இருக்கிறது, நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும், இதை பற்றி இப்போது அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிற போதே காலித் பின் வலீத் சொன்னார்கள், இத்தனை தடவை சொன்ன பிறகும் இவர்கள் முரண்படுகிறார்கள், எல்லாரையும் கத்ல் செய்யுங்கன்ட்டாங்க. ஒரு தளபதி
பொதுவாக யுத்த தளபதிகளுக்கு உடனடியாக முடிவெடுக்கிற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். என கேட்டு முடிவெடுத்து வரதுக்குள்ள சூழ்நிலை மாறிவிடும் என்பதால் தளபதி உடனே உத்தரவிட்டார், கொல்லப்பட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் நிதானிக்க சொன்னேன். உமர் இப்னு கத்தாப் அதில் காலித் பின் வலீத் இப்படி முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி பரிஉம் மிம்மா ஸனஅ காலித், காலிது செய்ததிலிருந்து நான் விலகி கொள்ளுகிறேன். அது காலிதுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரிய விஷயம். அவர் செய்தது தவறு, அவசரப்பட்ட கூடாது என்று சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில நாம் நிதானத்தை கடைபிடிக்கின்ற போது பல்வேறு அம்சங்களை வெற்றியாக நாம் அமைத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய பேச்சிலே நிதானம் இருக்கின்ற போது குழந்தைகளிடத்திலும் மனைவி மக்களிடத்திலும் வெற்றியை பெற்று விடுகிறோம். நம்முடைய சிந்தனைகளில் நிதானம் இருக்கின்ற போது நம் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் சுபிட்சத்தை பெறுகிறோம். அப்படிப்பட்ட நிதானத்தை வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்கின்ற நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.